அனியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த ரொம்ப லேட் பண்ண வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்பில் ஃபிக்ஷன் படிக்கிறோம், வேட்பேட் ஒரு ஃபிக்ஷன் படிக்கிறோம், அப்படி நார்மலாக படிச்சுட்டு நம்ம போயிடுவோமோ அதே மாதிரி தான் நீங்களும் அந்த ஃபிக்ஷன் கேட்டு நார்மலாக கேட்டுட்டு அப்படி போங்க, ஓகேவா? சரி, ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னொன்று சொல்லணுமே, இதுக்கப்புறம் ரெகுலராக போடுறோம், ஓகே? யாரை தப்பாக எடுத்துக்க வேணாம். இதுக்கப்புறம் ரெண்டு வீடியோ வர வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது வாய்ப்பு. ஸோ என்ஜாய் இட், ஓகே? சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கு ஓயன் ஜங்குக் பக்கத்தில் உக்காண்ட்ருக்கா. என்னடி போய் தூங்கு, டைம் ஆகுதுல்ல. உட்காந்துட்டு இந்த என் லேப்டாப் என்ன பார்த்துட்டு போ, இதுவுங்க போ. அல்லது காலேஜ் வேறு போகணும், ட்ராப் பண்ணிட்டு அப்படி நான் கிளம்புறேன். போடி. ஆமாம், என்ன இல்லை, வீட்டில் கூட நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க மாமா. தேங்க்யூ, போ. மாமா என்னடி பிரச்சனை? என்னாச்சு? முட்டை மூஞ்சி சும்மா வெறுப்பேற்றிட்டே இருக்க, சொல்லு, என்ன ஆச்சு? ஆமாம் மாமா, சொல்லு, ஏதோ ஒரு வேலை காட்ட போகிற. என்ன வேணும்? எதுக்கு இவ்வளோ ஐஸு? சொல்லித்தலை. அது வேணான்னா வேணாதான். மாமா பாரு, இப்படிலாம் பேசிட்டு அதை அப்புறம் நான் வேறு மாதிரி ஆகிடுவேன். என்ன மாதிரி ஆவ? சொல்லு, என்ன விஷயம்? மாமா, நான் நாளைக்கு காலேஜ் போகல, அதுக்கு மறுநாள்லேருந்து போட்டா? ஏன்? அன்றைக்கி உங்கள் அப்பா சொன்னானா நல்ல நாள் இல்லைன்னு? மறுநாள் நல்ல நாள் இல்லைண்ணா, அதனால இப்படி பண்ணுறியா? அப்புறம் வேற என்ன? மாமா இல்லை, இதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாது நீங்கள் தான் என் புருஷன்னு. இப்போ தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. ஸோ உங்கள் பொண்டாட்டியாக போகணும்ல, அதனால் சாரி எடுத்துட்டேன். எப்போ எப்படி என்கிட்ட ஆல்ரெடி எங்கள் அம்மா கொடுத்து அமிச்சதில்ல, அந்த சாரி தான். அந்த ப்ளவுஸ்க்கு மட்டும் ஆரி ஒர்க் பார்க்கணும். நாளைக்கு நீங்கள் இங்கே ஏதாவது இருக்கா நான் சொல்கிறேன். அது கூட்டு போங்க, ஒரு நாளே பண்ணி கொடுப்பாங்க. காசு மட்டும் கொஞ்சம் அதிகமாகும், அது நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் எதுக்குடி? அதெல்லாம் வேணாம், மூட்டு கம்மனு. என்ன ஃபங்க்ஷனுக்கா போகிற? காலேஜ் படிக்க தானே போகிற, எதுக்கு இதெல்லாம்? ஃபர்ஸ்ட் டே போகிறேன், இதான் ஃபர்ஸ்ட் டேவா அவனுக்கு? மாமா, அப்போ நீ ஒரு ப்ளவுஸ் கூட எனக்கு போமாம்மா, நீ ஒரு ப்ளவுஸ் கூட வாங்கி தர மாட்டியா? ஏண்டி, சாரி வாங்கிட்டு வந்தேன், உனக்கு ப்ளவுஸ் வாங்கிட்டு வர தெரியாதா? இருக்கு, அதில் எங்கள் அம்மா அவ்வளோக்கு டிசைன் போட விடலை. இங்கே ஏதாச்சும் ஸ்டிச்சர் கிட்ட கொடுத்து நல்ல டிசைனை போட்டுப்பேன். இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஓயன். எதுக்கு காலேஜ் மட்டும் கிளம்புடி. அப்போ நீ நாளைக்கு கூப்பிட்டு போக மாட்டியா? சரி, நான் நாளைக்கு போகிறேன், போ. சரி, எங்கே இருக்குது எனக்கு தெரில அந்த கடைலாம். ஃபோனில் நீயே பாரு மாமா, கூகுள் பண்ணி நியர்மியில் எங்கன்னா இருக்கான்னு பாரு மாமா. சரி, அப்புறம் நாளைக்கு மாமா, இப்போவே பாரு, நாளைக்கு நான் உன் கூட வரேன். சரி, போ, நான் மாமா பார்க்குறேன்டி. இதோ ஃபோனு கையில் எடுத்துட்டேன். நடி இவ்வளோ லாங்காக இருக்குது. லாங்காக இருந்தால் வேணாவா? கூப்பிட்டு போகிறேன், கல்யாணம் பண்ணிட்டால, பண்ணி தானே ஆகணும், கூப்பிட்டு போகிறேன். மாமா, லவ் யூ. வேட்டும். அதே அவ்வளோ சலிப்பாக சொல்கிற, ஏதோ 10 குழந்தை பெற்ற மாதிரி பண்ணுற மாமா நீ. அதெல்லாம் பிறந்துச்சுன்னா நீ என்ன ஆட்டம் ஆடுவேன்னு எனக்கே தெரிலடி. இதுக்கே இவ்வளோ ஆஃபீஸில் வந்து, சரி நாளைக்கு காலையில் போயிடலான்னு ஆஃபீஸ் போயிட்டு நான் உன்னை அப்படியே அங்கே ட்ராப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு கூப்பிடு, சைனீஸ் கார் எடுத்து வருவான், அவங்க கூட வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடு, சரியா? இல்லை வீட்டுக்கு போகணுன்னா போ. இல்லை, கொஞ்ச நேரம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறேன். சரி மாமா, இன்னும் என்னடி வேணும்? போயிடுறீ பொண்டாட்டி. மாமா எனக்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் சுரண்டிட்டு என்னடி? எனக்கு மல்லிப்பூவும் வாங்கி தரியா? எங்கள் கிடையாது, ரொம்ப ரேர், அவ்வளோ லாங் போகணுண்டி. சரி, வேண்டாம். அங்கே இருக்கும் போதும் நீ எனக்கு டெய்லி மல்லிப்பூலாம் வச்சு விடுவேன். உங்கள் ஊரில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிது, உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கிட்டு வந்து நானே வச்சு விட்டேன்.
இங்கே கடையில் என்னால் வாங்கிட்டு வர முடியல, இவ்வளோதான். புரியுதா? போய் படு போ. போடா மாமா. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை. அப்படி சொல்லிட்டு ஒன்னும் கோச்சு போய் படுக்கிறா. ஸோ ஜங்கு லைட்டாக சிரிப்பு வந்திருக்கோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ணுறது? குழந்தையாட்டமே பண்ணிகிட்ருக்கா இன்னும். என்ன ஜெனி கால் பண்ணுறா? சொல்லு ஜெனி. எதுக்கு இப்படி நான் ஓடி வர அங்கேருந்து? ஸ்பீக்கர் போடு. ஏன் இதெல்லாம் நல்லா இருக்காதுரி. போடு ஸ்பீக்கர் போடு. ஜெனி. மாமா போடு மாமா. இருடி. ஜங்குக் நீ சொன்ன ஹோக்லாம். ஜெனி நாளைக்கு வந்து பார்த்துக்கோ. ஓகே ஜங்குக், சாப்பிட்டியா? நீ எதுக்கு அதெல்லாம் கேட்குற மாமா? கேட்காத. அவள் சாப்பிட்டேன்னு கேட்டால் திருப்பி கேட்கக்கூடாதாடி? கேட்கக்கூடாது. மூட்டு போய் படுறி. இப்போ எதுக்குடி பூனை ஆட்டம் காலை இங்கே பாரு, எனக்கு உலகம்லாம் தெரியுது. போ. பேட் பாய் மாமா. நீ 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 கேட்காத. ஹலோ ஜங்குக், கேட்குதா ஜங்குக்? மாமா ஃபஸ்ட் அவள் ஹலோ ஜங்குக் சொன்னால, அதுதான் ஒரிஜினல் வாய்ஸ். உன்னை மயக்கிறதுக்காக எப்படி கம்முனிரடி. ஹலோ ஜங்குக், கேட்குதா? கேட்குது ஜெனி. நாளைக்கு ஆஃபீஸில் வந்து பேசிக்கோ, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. ஜங்குக், உங்கள் ஒய்ஃபை நீ நாளைக்கு காலேஜ் அனுப்பிச்சிருவால? ஆமாம். சரி. ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக். என் வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணி நீ அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாமல் அவளை படிக்க வைக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்படி தான்டா இருக்கணும். அப்பத்துலேருந்தே ஜங்குக் என்னோடய பாய் தான். மை பாய். மாமா. ஓகே ஜெனி, நான் வைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கால் கட் பண்ணியிருப்பான். இங்கே ஓயன் தையோ தம்மான்னு குடிச்சிட்ருக்கா. எப்படி அவள் சொல்லலாம்? மாமா அவள் சொல்கிறா மாமா, ஜங்குக் இஸ் மை பாய். என்ன மாமா? பாய் தானடி சொன்னா, ஏதோ கேர்ள் சொன்ன மாதிரி பண்ணிருக்க. மாமா இதெல்லாம் நல்லா இல்லை மாமா. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. எனக்கு அவளை பார்த்தாலே ஏதோ வில்லி மாதிரியே இருக்கா மாமா. பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹலோ ஜங்குக் அப்படின்ட்டு உடனே வாய்ஸை மாத்துறா. மாமா நீ அதை கவனிக்கலையா? அவள் மாதிரி ஸ்டைலாக பேசி அதுமாரி பழகிடுச்சுடி. இது நான் நார்மல். நான் 9th அவள் 9th படிக்கும் போதுலேருந்தே நான் அவளை பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு அவள் அப்படி தான் பேசுவாள். என்ன என்ன மாமா உரிமை எடுத்து பேசிகிட்ருக்க? மாமா நீ அக்கான்னு கூப்பிடு அவளை. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது மாமா. மூட்டு போய் தூங்குடி. இவ்வளோ நாள் கூப்பிடல. சரி அக்கா கூப்பிட்டா நல்லா இருக்காது, போ. ஆமாம், அவள் 9th படிக்கும் போதும் 9th கிரேட். அப்போ நீ என்ன கிரேடு? 7th கிரேட் நினைக்கிறேன்டி. என் கிளாஸ் கிராஸ் பண்ணி போவாள். அப்போ அவள் பேசுவாள். ஒரே ஸ்ட்ரீட்டு, ஃபேமிலி ஃப்ரெண்ட் வேறு, ஒரு நல்ல வெல்விஷர். அப்புறம் நிறைய சொல்லி தந்திருக்கா மேக்ஸ்லாம். அவ்வளோதான், அப்பத்துலேருந்தே அந்த பாண்ட். உனக்கு ஒன்று தெரியுமா? அவளுக்கு வேறு கம்பெனிஸ்லலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அவள் காலேஜ் முடியும் போது பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. 2 years 2 or 3 years தான் நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்சோடனே அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே ரிசைன் பண்ணிட்டு எனக்காக வந்தாள். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவளுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொறுமை. ஒரு வேலை கொடுத்தா ரொம்ப சின்சியராக பார்க்குறது, எல்லாமே A to Z. எனக்கு எது கரெக்டாக இருக்கும், இது ஜங்குக் விஷயத்தில் கரெக்டாக இருக்கும், இருக்காதுன்னு எல்லாமே பார்க்குறவ. உன் விஷயத்தில் கூட அவள் சொன்னோன்னே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ரீசன் என்னென்னா, அவன் மேலே எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. புரியுதா? தேவையில்லாமல் இது ஏதோ பேசிட்டுருக்காது. மூட்டு போய் படு. மாமா போடி, சும்மா வந்துட்டு போ. அவள் தான் உனக்கு முக்கியம்னா இப்போ எதுக்குடா எனக்கு கல்யாணம் பண்ண? பொறுக்கி மாமா. என்ன சொன்ன? இப்போ என்ன சொன்ன? இல்லை மாமா, இல்லை மாமா, சும்மா சும்மா சும்மா. மாமா வீடு என்ன நடி? வீடு என்னது விடணும்? போ போ, வேலை பாரு போ. இப்போ எதுக்கு வர? நீ எதுக்கு சும்மா என்ன சீண்டினே இருக்க? நீ மூட்டு கம்முன்னு, நான் என் வேலையை பார்க்க போகிறேன். நீ எதுக்கு சும்மா மாமா வந்து உரசிட்டே இருக்க? நீ உரசிட்டே இருந்தால் தான் எனக்கு வர தோணும்.
வந்தால் ஓவராக பண்ணுற, வரலனாலும் ஓவராக பண்ணுற. நான் என்ன தாண்டி பண்ணுறது? ம் ம் சரி. நீ 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 என்ன உன் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என் வாய்ஸா? இல்லையே, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தானே. இல்லை, நீ கிட்ட வந்தால் ஒரு மாதிரி பேசுகிற மாமா. அப்படியா? தெரியுதுடி. கிட்ட வந்தால் ஒரு மாதிரி பேசுகிற மாதிரியா இருக்கு. அப்படியா இருக்கு. ஆமாம் மாமா, போ மாமா. யாரோ என்ன வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தான், கிட்ட வந்தால் போனேன். என்னடி கடுப்பேற்றிட்டு இருக்க? அப்போ எனக்கு ஓகே, மாமாக்கு ஓகேவா? எனக்கு ஓகே இல்லை, போய் படிப்போ. படிக்கணுமா இந்த நேரத்துலையா? இல்லை வேண்டவா மாமா. பண்ணாட்டி மாமா, ஏண்டி சின்ன விஷயத்துலலாம் அப்படி பண்ணுற? நான் தான் சொல்கிறேன்ல, அவன் லைஃப்பில் ஒரு நல்ல விஷயம். புரியுதா? எனக்கே புருஷன் மேலே நம்பிக்கை இருக்குது. அவங்களும் நல்லவங்க தான். ஆனால் அவங்க உங்ககிட்ட இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பொசசிவா ரொம்ப அதிகமாக வருது மாமா. அதனால தான் சாரி. பரவாயில்லடி. அப்புறம் சாப்பிடுவா? ஏது எங்கே? எல்லாமே உனக்கு தானே. என்னாலும் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு நீ ஓகே சொல்லி சாப்பிடும் போது இன்னும் நல்லா இருக்கும் இல்லடி? சாப்பிட்டுக்கோ. அடியா? சாப்பிட்டுக்கோ மாமா. என்னடி? என்ன போ. சரி போ, ஓகே மாமா. போறியா? ஏய், நான் போகணுமா வரணுமா? ஏதாவது ஒன்று சொல்லு. திருப்பி மாற்றி சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு காண்டாகும். சொல்லிட்டேன். போகாத, எனக்கு கட்டிக்கோ மாமா. அப்படியா? நீ வா, நீ வந்து மாமாவை கட்டிக்கோவா? என்னடி சொன்ன ஒன்று ஓடி வர, இவ்வளோ டைட்டாவா? மிஸ் யூ மாமா. சாரி, நான் கஷ்டப்படுத்தணும் அதை பண்ணல. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம். சரி விடு, அது எதுக்கு? விடு. மாமா, அதே அப்பப்போ சொல்லி காட்டாத மாமா. சம்டைம்ஸ் ஞாபகம் வருது, கோவத்தில் நான் சொல்லி காட்டல. சரியா? இப்போ தான் நீ என் மாமா. இது முன்னாடி நான் உன்னோட என்னடி என்னோட கோவக்கார மாமா. உனக்கு எந்த மாமா பிடிச்சிருக்கு? நான் சொல்லிட்டா? என்னடி? எனக்கு என்கிட்ட வந்து இப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு கொஞ்சி பேசுவாங்கல்ல, யாரு? ஏ மாமா. அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எவ்வளோ பிடிக்கும் உனக்கு அவனை? அவரையா? எவ்வளோண்ணா? சொல்றி, எவ்வளோ? அது சொல்ல தெரியல. ஐயோ, அப்புறம் அவர்னா எனக்கு என்னையே கடத்துறாமாம்மா. டீப்பாவி, காலேஜ் முடிகிற வரையும் இதெல்லாம் வேணான்னு சொன்னவ தானேடி நீ. இப்போ என்ன என்னையே கொடுத்துருவேன்லாம் சொல்கிறீங்க? போய் படு போ. மாமா ஓகே, பாருடி அம்மோ. அது காலேஜ் செகண்ட் இயர் அப்படிலாம் போ, அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன, சரியா? ஏன் மாமா, நானே ஓகே சொன்னால் நீ ஓகே சொல்ல மாட்ற? அதான் சொல்கிறேன்ல, நீ இப்போ உனக்கு அதை பற்றி அவ்வளோக்கா போ, சரியா? அது கொஞ்ச நாள் போட்டோண்டி. ஏன் மாமா, கோவம் இன்னும் போகலையா? சேச்சே, எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லடி, இப்போ லைட்டான வருத்தம் தான். அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தேன்,
ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணல. கல்யாணம் முடிஞ்சோன்னே எனக்கு அது வேணும், அடுத்தது நெக்ஸ்ட்டு போகணும் அப்படின்னு நான் எதுவுமே ட்ரீட் பண்ணல. நான் ஃப்ரீடமாக எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் விட்டேன். பட் உனக்கு கேட்டிருந்தேன்னா நானே உனக்கு கிளப் கூப்பிட்டு போயிருப்பேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை நீ வந்து அது குடிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட ஷுர் நானே வாங்கி கொடுத்துருப்பேன், நீ குடி பாரு எப்படி இருக்குன்னு. ஆனால் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கே போனது இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா பக்கம் போகவே எரிச்சலாக இருக்குது. சோஷியல் மீடியா என்னால் இப்போ ஹேண்டில் பண்ணவே முடியல. நானே சும்மா நார்மலாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டு அதில் தான் இருக்கேன். என்னோடய அஃபிஷியல் ஐடி அவள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அஃபிஷியலாக என்ன விட்டு போடணுமோ அப்படி இப்படின்னு அவ்வளோ கடுப்பாக இருக்குடி. நீ என்னன்னா என் பொண்டாட்டி யாருன்னா அதான் சொன்னான், அவனை மீடியாவில் அந்தளவுக்குலாம் காட்டக்கூடாதுன்னு. ஆனால் நீ மீடியாவில் எப்படி வந்து நீ என்ன தெரியுமா? என்னால் எப்படி அதெல்லாமா இருக்க முடியும்? என் பொண்டாட்டி எப்படிலாம் காட்டணுன்னு இருந்தேன், எவ்வளோ ட்ரீம்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே அப்படியே உடச்சி விட்டுட்டேன். எவனும் ஏதோ கேட்குறான். எனக்கு தெரியும் அஃப்கோர்ஸ் என் பொண்டாட்டி எப்படி கிடையாது, கொஞ்சம் கூட கிடையாது. எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த மாதிரி வார்த்தை வெட்டு கமெண்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக இருந்தது. எவனோ ஒருத்தன் சொன்னான், விடு சாரி மாமா, உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தோன்னு. அதுக்கு தான் சொல்கிறேன், எது பண்ணாலும் இதுக்கப்புறம் தெளிவாக பண்ணு, யோசிச்சு பண்ணு. நான் இப்போ கூட உன்னை வந்து மேலே தப்பு அப்படி இப்படின்னு உன்னை ரொம்ப அக்யூஸ்லாம் பண்ணல. ஜஸ்ட் இது ஒரு லெசன் தான், லேர்ன் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் ஒழுங்காக இரு. ஷுவர் மாமா, இதுக்கப்புறம் ஷுவராக ஒழுங்காக இருப்பேன். என்ன வாய்ஸ்லாம் உள்ளே போயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சா என் முட்டை மூஞ்சிக்கு? நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட் மாமா, எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க. அவ்வளோ என்னோடய அக்கா தங்கச்சி அவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணம் ஆன அடுத்த வருஷத்தில் பாப்பா பிறந்துச்சு. ஆனால் கல்யாணம் ஆகியும் இப்போ வரைக்கும் அது என்னன்னு கூட, அது அப்படி இப்படின்னு இருப்போம், பட் ரொம்பலாம் இருந்ததில்லை. நானே கேட்டும் என் வீட்டுக்காரர் அது வேணான்றாரு. அப்போ நான் ரொம்ப லக்கி தானே. மெயினாக நான் படிக்க வைக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி நானும் இருக்கணும். ஆனால் நான் இல்லாமல் போயிட்டேன் மாமா. அப்படிலாம் இல்லடி, இதான் லெசன் தான். நீ சின்ன பொண்ணு, உண்மையாக உனக்கு இதெல்லாம் தெரியாது. சியோல் மாதிரி ஒரு பெரிய சிட்டி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நைட் அவுட்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாமே ஃபைன், அதான் நான் சொல்கிறேன், எல்லாமே ஃபைன், எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் ஒரு லிமிட் இருக்குடி, நம்ம பார்த்து இது கிடையாதுல்ல. நான் அதுக்குன்னு அந்த பக்கமே போவாது அப்படிலாம் பண்ணாதான் நான் சொல்லலை. உனக்கு போகணுன்னு தோணுதுண்ணா என்கிட்ட கேளு. இல்லை உங்கள் கூட இருக்காங்க எனக்கு கடுப்பாக இருக்குன்னா ஓகே, நான் விட்டுட்டு வெளியே வெயிட் பண்ணுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ஜாய் பண்ணிட்டு வா. மேபி நான் நார்மல் மேனாக இருந்திருந்தேன்னா இது பெரிய விஷயமா ஆயிருக்காது, மீடியா அப்படி இப்படின்னு எல்லோரும் போய் குடிக்கிற மாதிரி தான் நீயும் குடிச்சிட்டு வந்திருப்ப, அது பெருசாக இருக்காது. பட் நான் இருக்கனால மீடியாவில் வந்து அப்படி இப்படின்னு பெருசாகிடுச்சு. மாமா சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லவே இல்லை மாமா, ஜூஸில் தான் மாமா. சரி பொண்டாட்டி, எனக்கு தெரியுது ஜூஸில் தான்னு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ப்ளீஸ் மாமா எக்ஸாம்பிள் கூட அப்படி சொல்லி எனக்கு கஷ்டப்படுத்தாது, எனக்கு அவ்வளோ வலிக்குது தெரியுமா. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்குலாம் தெரிஞ்ச அவ்வளோ அவங்க பாவம் என்னால் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவைதான் மாமா. என்னை நீ இந்தியாவில் விடும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா மாமா? அவ்வளோதான் போல் மாமாவுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அது மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அம்மா அப்பா வந்து விட்டுட்டு போனாங்க. ஏன் மாமா என்னை விட்டுட்ட? நான் இல்லைன்னா உனக்கு ஓகேவா மாமா? அப்போலாம் இல்லடி, அந்த டைமில் செம்ம கோவம் எனக்கு கோவத்தில் உனக்கு நான் அடிச்சிட போகிறேன்னு வேறு தோணுச்சு. அது வேணாம், நீ என் லவ்டி, நானே உனக்கு கஷ்டப்பட்டா நல்லா இருக்காது. அடித்தா கூட வாங்கிப்பேன்னு வச்சுக்கோ. ஏன் அப்புறம்
இருக்கிற காண்டில் என் வேர்ட்ஸ்னால் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னா அது வேறு மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் அப்படியே ஒன்று ஏர்போர்ட்டில் விட்டுட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக நானுமே 1 வீக் அப்பப்போ மிஸ் பண்ணேன். ஆனால் கோவம் அதிகமாக இருந்தது. இதுதான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போ போய் தூங்கு. தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. நாளைக்கு ஜாலியாக போயிட்டு வரலாம். சாரி மாமா. சரி போ. ஸோ வயனை போய் அப்படியே படுத்துக்கிறா. அப்படியே ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கு அப்போ வயனை பார்த்துட்டு ஐப்ரோ மட்டும் நடி. நீயும் வாயே மாமா. ஒரு மாதிரி தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு 10 நிமிஷம் பொண்டாட்டி. 10 நிமிஷம். சரிங்க மாமா. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஜங்கு கடற்கரை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஷடன் பண்ணிட்டு டக்குன்னு ஓடியாந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். மாமா என்ன மிஸ் பண்ணியா? ஆமாம் மாமா, சாரி. இதே எவ்வளோ நாளைக்கு சொல்லிட்டுருப்ப. கம்மன் தூங்குடி. மாமா கம்மன் இரு. ஏன் என்னாச்சு, பிடிக்கலையா? அப்படி இல்லை, வேண்டாம், நீ தூங்கு. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே ஒயினும் ஜெகும் நல்லா தூங்கியிருப்பாங்க. ஸோ மார்னிங் சீக்கிரமாக ஒயின் எழுந்துட்டு ஜங்குக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சிட்ருக்கா. இப்போ கரெக்டாக தூக்கத்தோட ஜங்குக்கு அங்கேருந்து எழுந்து வந்து அப்படியே டைட்டாக ஒயினை பேக்கில் இருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா என்னடி? மாமா பேர் சொல்லிடலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா? மாமா போங்க, காலையிலே ப்ளஷ் ஆக்க வச்சிட்ருப்பீங்க. போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது. பொண்டாட்டி, உங்ககிட்ட என்ன கேட்ட ஞாபகம் இருக்காடி? தோசை தான் சுட்டுருக்கேன், போங்க. ஐயோ, என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். அப்புறம் இன்னொன்று கேட்டனே, ஸோ பொங்கலும் இருக்குது, போங்க. எப்படி எது கேட்டாலும் அப்புறம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் கேட்டேன்லடி, மறந்துட மாட்டல? கண்டிப்பாக பிரியாணி செஞ்சு தரேன். உண்மையா? கண்டிப்பாக செஞ்சு தரேன். அதெல்லாம் அவ்வளோதான். என்னடி இவ்வளோதானா? மாமா அவ்வளோதான். பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி, மார்னிங் டீ, லவ்லி பொண்டாட்டி. சரி, குட் மார்னிங் புருஷா, போங்க. போகணுமா? போமாம்மா, டைம் ஆகுது. நம்ம வேறு அங்கே வேறு கொடுக்க போகணும்ல. சரி சரி வா. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் அவன் போய் எல்லாம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தென் ஒயனும் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருப்பான். ஒயன் இப்போ ஜங்குக்கு எல்லாமே வைக்கிறா. ஜங்குக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். ஆமாம் போதும், ரொம்ப சாப்பிட்றீங்க, அப்புறம் என்னை திட்டக்கூடாது, தூக்கம் வருதுடின்னு. பொங்கல் கம்மியாக எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்குடி. சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கு. என்ன நீங்கள் என்னடி உண்மை டேஸ்ட்டாக இருக்குடி? இன்னும் கொஞ்சம் மாமா, அப்புறம் தூக்கம் வரும் மாமா. அதெல்லாம் வராது, போடு. அப்புறம் என்ன திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன், போடுறி. மாமா என்ன இல்லை, இந்த கையிலேருந்து இவ்வளோ டேஸ்ட்டாக வருதே, என்ன வேறு எதுவும் கிடையாது. சரி சாப்பிடுங்க. அங்கிள் ஆண்டி வாங்க உட்காருங்க. இல்லைம்மா, நீங்கள் சாப்பிட்டு போங்க, அப்புறம் சாப்பிட்டுக்குறோம். சரிங்க ஆண்டி. சங்குக்கு அமைதியாக சாப்பிடுங்க. ஏண்டி சரி, நீ உட்கார், அப்படியே சாப்பிட்டு கிளம்பிடலாம். அப்படி சொல்லிட்டு ஒயனும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் ஒயனும் சிக்கையும் கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸில் விட்டுட்டு தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10 minutes கழித்து போகலான்னு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன், சரியா? மாமா 10 minutes 1 hour ஆக்குவீங்க மாமா. சரி, நீ உனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டுரு. டைட்டாக இருக்க வயிறு. சரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? கீழே போய் சரி சாப்பிட்டேரு. 1/2 hour அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு உனக்கு கொடுத்துட்டு ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வந்துடலாம், சரியா? மாமா பிரியாணி சாப்பிட்ணும்ல நீங்கள், நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிடி, நீ போ. சரி மாமா. அப்படி சொல்லிட்டு ஒயனும் ஆஃபீஸ்லேயே சுற்றிட்டு இருந்திருப்பா. அவளுக்கு வேறு போர் அடிக்கும். அங்கங்கே சிஸ்டம் தென் எம்ப்ளாயீஸ்லாம் பார்த்துட்ருப்பா. எம்ப்ளாயீஸ்கிட்டலாம் ஒயன் நல்லா தான் பேசுவாள். அப்போ தான் ஒரு பையன் பக்கத்தில் உட்காடுறான். என்ன ப்ரோ? இல்லை மேம், நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னாங்க, சரி என்ன தான் நார்மலாக பேசிட்டு போகலான்னு. ஓகே ஓகே ப்ரோ. அப்புறம் ப்ரோ, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுங்கள் மேம்.
இல்லை, யூஷுவலாகவே எல்லாரும் இவ்வளோ சீக்கிரமாக வந்துடுவீங்களா? இல்லை மேம், சார் மார்னிங்கே மெசேஜ் போட்டிருந்தாரு சீக்கிரமாக வரணும்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட் கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ ஜஸ்ட் டீம் லீடர்ஸும் ப்ராஜெக்ட் மேனேஜர் மட்டும் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேம். ஓகே ஓகே. ஆக்சுவலாக இங்கே நானுமே தேர்ட் இயர் படிக்கும் போது வந்து இங்கே ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படியா மேம்? சூப்பர் சூப்பர். ஆ, அப்படி சொல்லிட்டு வயனும் பேசிகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஜென்னி கிராஸ் ஆகி போகிறா. ஜென்னி அப்படி ஜங்குக்கை பார்த்து சிரிச்சிட்டே போவா. ஒயனுக்கு அதை பார்க்கும்போது செம்ம கோவம் வரும். ஒன்றுமே புரியாது. ஆ ப்ரோ. ஆ சொல்லுங்கள் மேம். ப்ரோ, நீங்கள் அப்பத்துலேருந்தே இங்கே தானே என்னோடய ஹஸ்பண்ட் கூட ஒர்க்? ஆமாம் மேம், உங்களோட ஹஸ்பண்டோட ஜூனியர் தான் நான். ஸோ அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணா ஃபஸ்ட்லேருந்தே அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் உங்ககிட்ட சாருன்னு சொல்கிறேன், மற்றபடி நாங்கள் சாருன்னெலாம் பேச மாட்டேன், அண்ணான்னு தான் பேசுவேன். ஓ அப்படியா ப்ரோ? சரி சரி. நீங்கள் அண்ணானே சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதுக்கு? இல்லை மேம், அது ரெஸ்பெக்ட். இல்லை இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை ப்ரோ. ம் சொல்லுங்கள் மேம். இல்லை, உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களா ப்ரோ? சே சொல்லுங்கள் மேம், என்ன விஷயம்? அது ப்ரோ, ஜெனி இருக்காங்களே, ஆமாம், அவங்க எனக்குமே சீனியர் அண்ட் ஜங்குக் அண்ணாக்குமே சீனியர் தான் மேம். ஓ ஓகே ஓகே. அவங்க எப்படி ப்ரோ? ஐ மீன், அது புரியுது புரியுது மேம், நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு. ப்ரோ, அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. ம் சே இல்லை மேம், அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலாக அண்ணா தான் அமுச்சு விட்டார். ஒய்ஃப் ஒரு மாதிரி தனியாக உட்காந்துருப்பான், இப்போ எதாவது பேசுடா ஜாலியாக அப்படின்னு. சரி, அதனால தான் பேச வந்தேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை மேம். நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்கள் மேம். அதான் நான் கேட்க வர்றது புரியுதில்ல ப்ரோ. இங்கே இருக்க கேர்ள்ஸ் அந்தளவுக்கு பேச மாட்றாங்க, அதனால தான். வேறு எதுவும் இல்லை ப்ரோ. சைனீஸ் அண்ணாக்கிட்ட கேட்கவும் பயம். என்ன சைனீஸ் அண்ணா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜாய் சுத்தமாக பேச மாட்டா, எதுவுமே சொல்ல மாட்டா, பயப்படுவா அண்ணனாலே. தயாங்கண்ணா என்னன்னா என்ன, சாப்பிட்டியாம்மா, எப்படி இருக்க, அதோடு நிறுத்திப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கீங்களா ப்ரோ? அதனால தான் கேட்குறேன். நான் ஐ மீன் என் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும். சே இல்லை மேம், அதெல்லாம் இல்லை. என்னென்னு கேளுங்க மேம், ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ. அதான் சொன்னேனே ஜெனி. மேம், அவங்க லவ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறீங்களா? லவ் பண்ணியிருக்காங்களா? மேம், நீங்கள் வேறு, அது நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க மேம், ப்ளீஸ் மேம். சொல்ல மாட்டேன். என்ன விஷயம் மேம், ப்ளீஸ். இல்லை ப்ரோ, ப்ராமிஸாக சொல்ல மாட்டேன். நான் சொன்னதும் நீங்கள் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல மாட்டேன் மேம். அவங்க ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஜங்குக் அண்ணா லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காலேஜ் படிக்கும் போதும் ஜங்குக் அண்ணா தான் வேணான்னு சொல்லி விட்டுட்டார். அப்புறம் ஓரளவுக்கு ஆஃபீஸ்லாம் திறந்தோடனே அவங்க வந்துட்டாங்க ஸ்டார்ட்-அப்பாக இருக்கும்போது. அப்போவே லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஜங்குக் அண்ணா இதை பெருசாக எடுத்துக்க மாட்டார், அப்படியே கேஷுவலாக விட்டுருவார். இப்போது எப்படி தெரில மேம், அதே பார்வை, அதே ஆட்டிடியூட் மாறவே இல்லை. எங்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா மேம் ஜெனியை. நாங்கள் பயந்துகிட்டே இருப்போம், எங்கே ஜெனி கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு. நல்ல வேலை ஜங்குக் சார் உங்களை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு தோணுன்னு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஜங்குக் என்ன சொல்லுவார், ஜெனி ஒரு டைமும் இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு உன் மேலே அப்படி ஒரு தாட் இல்லை, உன் மேலே நல்லா ரெஸ்பெக்ட் இருக்குது, உன்னை ஃப்ரெண்டாக பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு அக்கான்னு சொல்லவே விட மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது மேம், கடுப்பாக இருக்கும் தெரியுமா. என்ன சொல்கிறீங்க ப்ரோ? ஆமாம் மேம், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இல்லை, பார்க்க இன்னசென்ட்டாக, அதனால் அப்படிலாம் மூஞ்சி வச்சுக்கிட்டு ஜங்குக் கிட்ட. ஆக்சுவலாக மேம், அவங்க ஜங்குக் சாரை ரொம்ப கட்டாயம்லாம் படுத்த மாட்டாங்க. அண்ணா ஜங்குக் சாரை தலையாட்ட வைக்கிறது, நோ சொல்ல வைக்கிறது, எஸ் சொல்ல வைக்கிறது, அந்த அளவுக்கு அவ்வளோ நம்புறாரு சார். எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது தெரியுமா. ஏன், எங்கள் செட்லேயே ஜூனியர் பொண்ணு ஒன்று இருந்தது. உண்மையாக சொல்கிறேன் மேம், இந்த பொண்ணுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது. இந்த ஆஃபீஸில் நீங்கள் நல்லா பாருங்களேன், ஒரு பொண்ணாச்சு. எனக்கு புரியவே இல்லை, டேலண்ட் இருக்க பொண்ணுங்க இங்கே இருக்கவே இருக்காது. கொஞ்சம் டேலண்ட்டோ அழகாக இருந்தா அவளுக்கு பயம், எங்கே ஜங்குக் சார் கண்ணு அங்கே போயிட போகுதுன்னு. என்ன சொல்கிறீங்க, ஜங்குக் டேலண்ட்டோ அழகாக இருந்தால் பார்ப்பாரா? சே இல்லை மேம்,
அண்ணன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. அவள் அது மாதிரி நினச்சிட்ருக்கா தற்கொலை. மற்றபடி அவள் என்ன சொல்கிறாளோ அது நடக்கும் தெரியுமா மேம்? என்ன என்ன சொல்கிறீங்க ப்ரோ? மேம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலேஜ் விட்டு உங்களுக்கே தெரியும் மேம், அது பர்சனலாக இல்லை இல்லை அப்போல்லாம் இல்லை ப்ரோ. நீங்களும் எனக்கு அண்ணா மாதிரி தான், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கள் ப்ரோ. மேம் எதுக்காக இருக்கிறீங்க? இல்லை இல்லை ப்ரோ, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. சேச்சே மேம், ஆக்சுவலாக சாருக்கு ஃபுல்லாக உங்கள் மேலே லவ். ஒரு டைம் கூட ஜென்னி அப்படி பார்த்ததே கிடையாது மேம். நான் அடித்து சொல்வேன், அப்படி சுத்தமாக கிடையாது. என் அண்ணாவை அப்படி சந்தேகமே படாதீங்க நீங்கள். புரியுது, ஆனால் ஒரு மாதிரி பயமாக இருக்குது ப்ரோ. இவ அப்படி தான் மேம். எப்படியாச்சும் நீங்கள் அவளை வெளியே அனுப்பிச்சிருங்க. இல்லை ஜங்குக்கும் அண்ணா கூட சேர விடாதீங்க மேம். ஏதாச்சும் மேம் வந்துட்டாங்க, நான் எதுவும் பேசலாம் மாதிரி மேம். மேம் அப்புறம் மேம் காலேஜ்லாம் எப்படி? என்ன இங்கே பண்ணுற? உனக்கு இங்கே என்ன வேலை என் கூட? ஜெனி மேம், அது ஒன்றும் இல்லை, சும்மா அண்ணா தான் பேசிட்டு. அண்ணாவா? ஆஃபீஸ் டைமில் நான் என்ன ஒன்று சொல்லியிருக்கேன் அண்ணா சொல்கிறேன். சாரி மேம், சார் தான். ஏன் நீ அண்ணாவே கூப்பிடலாம், தப்பு கிடையாது ப்ரோ. எங்கள் அண்ணனே கூப்பிடுங்க ப்ரோ. நான் சொல்கிறேன், ஜங்குக்கோட ஒய்ஃப். செம்ம. ஓகே மேம். லுக்கோயன், ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆஃபீஸ்க்குன்னு ஒரு பிரின்சிபல், ஆஃபீஸ்க்குன்னு ஒரு அது உனக்கு புரியாது. நீ சின்ன பொண்ணு மாதிரி மட்டும் பிஹேவ் பண்ணு. எனக்கு எதுவுமே தெரிய தேவையில்ல ஜெனி, சரியா? நான் டிசைட் பண்ணணும். அவர் ஏன் புருஷன், என்னை தொட்டு தாலி கட்டின புருஷன். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை ஜெனி? ஓ மை பேபி கேர்ள், என்ன எல்லா விஷயத்த சொல்லி வத்தி வச்சிட்டானா? ஆக்சுவலாக நான் கூட்ட கொஞ்சம் இன்னசென்ட்டாக அப்படி க்யூட்டாக நடிச்சுட்டு போகலான்னு நினச்சா அப்படி இல்லைல்ல. ஆக்சுவலாக நான் எதுக்கு உங்ககிட்ட போய் குழஞ்சி பேசணும்? நார்மலாகவே பேசலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த குழஞ்சி பேசுறது, க்யூட்டாக பேசுறது, அது எல்லாம் மட்டும் என் ஜங்குக்கு மட்டும் சேரட்டும். சரி, இப்போ பாயிண்ட் கட்டா. அசிங்கமாக இல்லை, அவர் உண்மையில எவ்வளோ மரியாதை வச்சுருக்காரு தெரியுமா? நேற்று நைட்டு கூட சொன்னார், அவளை நான் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னு. இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டுருக்க, உன்னை அக்கா மாதிரி பார்க்குறாருடி, அறிவில்ல? ஏய் நான் சொன்னேண்ணா அவனை அக்கா மாதிரி பாரு, ஆட்டுக்குட்டி மாதிரி பாருன்னு? அப்பத்துலேருந்தே எனக்கு அவன் மேலே அவ்வளோ லவ் இருக்குது. புரியும், இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். பாரு ஜெனி, லூஸ் மாதிரி ஓடிட்டுருக்காத. எப்படி புரியும்? அவர் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டார் ஜெனி, என்னை தொட்டு தாலி கட்டிட்டாரு. உனக்கு புரியலையா? ஏய் பேபி, கூல். ஏன் கத்துற? இன்னும் தொட்டு தாலி ஐய சே அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு ஜங்குக் என் கூடவே எப்பயுமே இருக்கணும். நீ வராத, உன்னை எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும். நீ நினச்சிட்டியா இதுக்கப்புறம் ஜங்குக் உன் கூட சந்தோஷமாக இருப்பானே? எப்படி மூவ் பண்ணணுமோ அப்படி மூவ் பண்ணுவேன். ஜங்குக் கொஞ்ச நாள்லேயே உன்னை வெறுக்க வைப்பேன், இல்லைன்னா நீயே அவனை வெறுத்துருவ. கண்டிப்பாக ரெண்டுத்தில் எதனா ஒன்று நடக்கும். ஆனால் 2 பேரும் ஒன்றா இருக்க மாட்டீங்க. 6 months தான் பேபி. இங்கே பாரு, என்ன பூச்சண்டி காட்டுறியா இல்லை பயன்படுத்துறியா? அப்போ எதுக்கு பேபி உனக்கு கையெல்லாம் உதிருது? ஏன் ஜங்கு விட்டு போயிடான்னு பயப்படுறியா? அப்புறம் நீ கூட ஏதோ ஒன்று கூப்பிடுவே கிரிஞ்சா. என்னது என்ன கூப்பிடுவ? மாமா. நல்லா இருக்கு, நானும் கூப்பிட்டுக்குவா. ஏய் உனக்கு இதுக்கு மேலே மரியாதை கிடையாது. இங்கே பாரு, இப்போவே நான் அவர்கிட்ட போய் எல்லாமே சொல்ல போகிறேன். சொல்லிக்கோ. நம்பவே மாட்டான். யார் சொன்னா? எனக்கு தெரியும். பேபி, நம்ம டீல் போட்டுக்கலாம். நீ எதுவும் சொல்ல வேணாம். நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னா உனக்கு தான். அதுக்காக தான் சொல்கிறேன். நீ நினச்சிட்டியா அவனை ஒரு டைமும் நான் லவ் பண்ணுன்னு சொல்லும் போது அவன் என்னை வேணான்னு சொல்லும் போது அவனுக்கு எவ்வளோ கில்ட்டாக இருக்கும் தெரியுமா? அவனுக்கு அவ்வளோ வலிக்கும். அவன் எப்பயுமே கிட்ட சொல்லுவான், இல்லை நான் உனக்கு கொஞ்சம் கூட வர்றது கிடையாது, உனக்குன்னு ஒரு நல்ல பையன் வருவான். அப்படி அப்படியே வலிக்கும் அவனுக்கு. அதை நான் ரசிப்பேன் தெரியுமா?
அதுக்காக மட்டும்தான் அவன்கிட்ட நான் லவ் பண்ணுறேன் ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருக்கேன். அதையும் தாண்டி உன்னை விட நான் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன். எனக்கு அவனை கொடுத்துட்டு நீ கிளம்பிட்டே இரு. எவ்வளோ வேணும்? எவ்வளோ வேணுமா? என்ன எவ்வளோ வேணுமா? நான் தரேன் உனக்கு. எவ்வளோ வேணும்? என் மாமா விட்டு நீ கிளம்பு. ஹே, உன்கிட்ட எங்கே இருக்குடி காசு? எங்கே இருக்கு? நீ பேசுகிற, இங்கே பாரு. ஜங்குக் 7th படிக்கும் போதுலேருந்தே எனக்கு அவன் மேலே இருக்கு, லவ் இருக்கு. அவனுக்கும் எனக்கும் நடுவில் வந்தவ நீ, நான் கிடையாது. எனக்கு அவன் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ நினைக்கிறியா அவன் கூட சந்தோஷமாக இருப்பேன்னு? நான் காலேஜ்க்கு எதுக்கு அனுப்புனேன்னு தெரியுமா? எல்லாமே சீக்கிரமாக உனக்கு புரியும். ஜங்குக் சீக்கிரமாக உன்னை வெறுப்பான். எல்லாமே நடக்கும். செனி, நீயும் பண்ணு, என்னென்ன பண்ணுறியோ பண்ணு. ஆனால் ஏன் மாமா என்னை திட்டுவார் தவிர என்னை அடிப்பார், என்ன வேணாலும் பண்ணுவார். ஆனால் நீ நினைக்கிற மாதிரிலாம் என்னை வெறுக்க மாட்டார். ஏன்னா அவர் என்னோட புருஷன். பார்த்துடலாம் ஜெனி, நீ ஏன்னா நான். சூப்பர், டீலை மறந்துடாத கண்டிப்பாக. அப்படி சொல்லிட்டு வயனா அங்கேருந்து போயிடுறா. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படி இந்த ஜங்குக்கை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது. பாவம் அவர் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கு. ஸோ கரெக்டாக ஜங்குக்கிட்ட போயிருப்பா. பொண்டாட்டி கொஞ்சம் இரு, நான் ஜெனிக்கிட்ட விட்டுட்டு வந்தேன். மாமா நீங்கள் வாங்க, அவகிட்ட சொல்லணும். இருடி ஜெனி, யாரி. சொல்லு ஜங்குக்கா. எப்படி பேசுகிறா பாருங்கம்மா. இரு, வேணாண்டி கோவப்படாத. அப்போ ஜென்னி வயனை பார்த்து லைட்டாக கண்ணடிக்கிறா. இன்னும் காண்டாகுது வயனுக்கு. சொல்லு ஜங்குக்கா, இந்த வேலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டேனே. என் பொண்டாட்டி நான் வெளியே கூப்பிட்டு போகலன்னு வச்சுக்கோங்க, அவள் கண்ணிலேயே நெரிச்சு கொண்டுருவா. நான் பார்த்துட்டேன். ஜங்குக், என்னங்க? என்னடி, என்ன பொண்டாட்டி? இல்லை, ஜெனி இங்கே இருக்காங்க, அதனால் கேட்குறேன். ஜெனி உங்களை ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்களாமே. ஜெனி தான் சொன்னாங்க. இப்போ ஜெனி திருன்னு முடிக்கிறா. ஜங்குக், அது நான் ஜெனி அவள் ஆல்ரெடி. ஏன் ஜெனி நீ வேற? ஆமாம், காலேஜ் படிக்கும் போது கூட லவ் பண்ணான், ஸ்கூல் படிக்கும் போதும். நான் தான் வேணான்ட்டு. அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஜெனிலாம் செம்ம ஒர்த் பீஸில், அவளுக்கு நான்லாம் ஒர்த்து கிடையாதுல. யார் சொன்னா? அவள் தான் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. ஏய் பொண்டாட்டி, சாரி மாமா. மாமா, நம்ம ஏன் ஜெனிக்கு ஒரு நல்ல அலைன்ஸாக பார்த்து பண்ணி தரக்கூடாது? பாவம் அவங்களும். நீ பாட்டு ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்ட மாமா, என்ன அவங்க நினச்சி பார்த்தியா நீ? ஐயோ பாரு பொண்டாட்டி, நான் நினைக்கவே இல்லடி. நான் ஆக்சுவலாக இனி ரொம்ப ஸ்வீட்ரி, நான் தான் தேவையில்லாமல் இதுதான் நினச்சிட்டேன். நீ ஏதோ சந்தேகப்பட்டு எதோ பேச போகிறேன்னு. ஜெனி, நீ இதுக்கு மேலெலாம் சும்மா வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் முடியாது. நானும் என்னமே சேர்ந்து உனக்கு நல்லா பையனை பார்க்குறோம், டேட் பண்ணுறோம், பிளைண்ட் டேட்டுக்கு நீ போகிற அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? சங்குக்கு அது அது நீ என்ன இப்போ என்ன சொல்ல போகிற? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு இன்னும் என்ன பிரச்சனை? சங்குக்கு அது பிடிக்கணும், லவ் அது வரணும், அதெல்லாம் கண்டிப்பாக வரும். நாங்கள் பார்த்து சொல்கிறோம், சரியா? பொண்டாட்டி, அது இன்னிலேருந்து நீயே பார்க்க ஆரம்பிடி. நான் மற்றபடி காலில் நான் பேசிக்கிறேன், சரியா? என் மாமானா மாமா தான். ஜெனி, என்ன ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல், ஐ மீன் ஹாப்பினஸ். வரேன் ஜெனி. என்ன நினச்சிட்ட? உங்ககிட்ட அழுது கெஞ்சானா? பார்த்துக்கலாண்டி, போயிட்டு வரேன். மாமா போகலாமா? பொண்டாட்டி வாடி. ஓகேடா, இந்த எபிசோட் நான் முடிச்சிடறேன். அம்மி ஸ்டே சீக்கிரம், பாய் பாய்.